எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்திரா சமையல் அறை. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பூரிக்கு ஒரு சன்னா மசாலா செய்ய போறோம். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சன்னா நைட்டே ஊற வச்சாச்சு. நைட் செய்யணும்னா மார்னிங் ஊற வைக்கணும். மார்னிங் செய்யணும்னா ஈவினிங் ஊற வைக்கணும். ஓகே, ஊற வச்சாச்சு. இப்போ இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், 2 வெங்காயம். இது தேவையான பொருட்களெல்லாம் போடும்போது சொல்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு இப்போ சென்னா இதில் சேர்த்துக்கலாம். சென்னா வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கல் உப்பு இது 4 விசில் விட்டுக்கலாம். வேகிற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆயில் சூடேறிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கலர் வந்துடுச்சு. இப்போ நல்லா கண்ணாடி பழம் வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகத்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. இது கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ 2 தக்காளி பெருசாக கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சாச்சு. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை லவங்கம், மராட்டி மூக்கு. சின்னதாக இருந்தாலும் 3 சேர்த்துக்கிறேன், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச உளுதை சேர்த்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஜாரில் இருந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குல்ல. இது கொதிச்சு வரட்டும். இப்போ சென்னா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வந்துடுச்சு. ஒரு 5-6 விசில் விட்டோம். இந்த மாதிரி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியும் அதிலே சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதாவது கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். நீங்கள் சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஏமா இது நசுக்கிறீங்க? கொஞ்சம் மசிச்சு போட்டால் அது திக்னஸ் வரும். அதனால் இப்படி மசிச்சு விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா திக்காக இருக்கும், கிரேவியாக நல்லா வரும். அதுக்காக தான். இப்போ மசிச்சு விட்டு சேர்த்துக்கணும் இல்லையா? இப்போ நல்லா திக்காக வந்துடும் கிரேவி. ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி, கலருக்காக கருவேப்பிலை, கொஞ்சம் கீ. அவ்வளோதாங்க, சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.